அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு சைது வியூ அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் vlog. கைஸ், இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, நம்ம தொழுவுறதுக்கு ரெடி ஆகியாச்சு. நம்ம ஊரில் போயிட்டு தொழுவுற மாதிரியாவே கைலி கட்டி போகிறேன். ஆமாம், ரொம்ப என்ன சொல்கிறது, கத்தாரில் வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் நான் வந்து கைலியை கட்டி தொழுக போகிறேன். ஆமாம், பெருநாளைக்கு கட்டிட்டு போகலாம், பட் நம்ம வீட்டில் வந்து பழைய வீட்டில் அலோடு கிடையாது. ஸோ அதனால் பேண்ட்டு, ஷர்ட்டு, டிஷர்ட்டு இப்படி தான் போட்டு போகிறது. இந்த டிஷர்ட்டு ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தது, ஊரில் யூஸ் பண்ணது தான். ஆமாம், புதுசாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய இதுவும் கிடையாது. சரி, இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு அப்படியே போகணும். சரி கேஸ், இன்றைக்கி போயிட்டு தொழுதுட்டு அப்படியே வருவோம், ஓகேங்களா? அங்கே அருமன் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சீக்கிரத்தில் எல்லாத்தையுமே முடிச்சிருக்கணும்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல, நம்ம பார்த்துட்டு போவோம், சரியா? சரி வாம்போம். இந்த அருமன் வந்து தான் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த லெக்கு வந்து நமக்கு, இது வந்து ஃப்ரெஷ் கோழி, சரிங்களா? எப்படி இருக்குது பிரியாணி? நல்லா இருக்குதா? சும்மா ஏதோ போட்டு செஞ்சு விட்டோம், அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இங்கிட்டு நமக்கு தயிர் ரைத்தா இருக்குது, சாப்பிட வேண்டியது. சாப்பிடுவோமா? கேஸ், தூங்கி நல்லா எந்திரிச்சாச்சுங்க. மதியம் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டது. ஆனால் தூக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா அடித்து போட்ட மாதிரி வேறு லெவலில் இருந்துச்சு. ஆமாம், செம்ம தூக்கம், நல்லா சூப்பராக இருந்துச்சு. நாமளும் தூங்கி அப்படியே எந்திரிச்சு. இப்போது நான் வந்து எங்கே போகிறேன்னா, டீ குடிக்க போகிறேன். பர்ஸ் எடுத்துக்கிட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே வருவோம், சரிங்களா? ஆமாம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நம்ம தாடியை சேவ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆமாம், டைம் இல்லை, அப்படியே வந்தாச்சு. இவர் தான் வந்து டீ மாஸ்டரு. நமக்கு டீயை வந்து படப்படான்னு ஸ்லோவாக போட்டு கொடுப்பாப்புல. வாழை பாருங்க. கேரளாவில் சாய கடை வச்சுருந்தா? சரி, கேரளாவில் இல்லையா? இல்லையாமுங்க. இங்கே வந்து நம்ம ஃப்ரெஷ் பாலை வந்து சமவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பால் சாயம் வந்து குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, சரியா? என்ன மச்சான், இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஒரு டீக்கு? தேயிலை மாற்றி போட்டதுனால. அவர் தான் ஆறடி மனுஷன் அருமன். ஆறடி மனுஷன் அருமன். ಅರ್ಮನ್ ಬಂತ ಏಕೆ 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 ಅಲ್ಲ ಒಡ್ರು ಅನ್ನಂದ ಇಲ್ಲ மொத்தத்தில் இல்லை. ஓகே கேஸ், இங்கே பாருங்க, டீயை வாங்கிட்டு அப்படியே பொறுமையாக நின்று குடிப்போம். இப்போ வந்து நமக்கு டியூட்டி இருக்குது, ஒரு 6 மணிக்கு போகணும், வெளியில் போகணும். அங்கே போயிட்டு ஒரு டெக்னீஷியன் இருக்காரம்மா, அவரை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வர வேண்டியதான். வெள்ளிக்கிழமை மக்களை பார்க்குறீங்களா அப்படியே வெளியில் எவ்வளோ பேர் வர்றாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், காஞ்சாரன் பாருங்க, இங்கே வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. லினோவா நெக் பேடு 9 ரியால், வெள்ளிக்கிழமை ஆஃபர். ஒயர் பாக்ஸ் தான் 8 ரியால். நல்ல ஆஃபரில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம பெரிய பெரிய ஹைப்பர் மார்க்கெட் இதுகளில் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இதுலேயும் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. பரவாயில்ல. மொபைலை பாருங்கள், விவோ Y05 539 ரியால், 128 GB ரோமு, 4 GB ரேமு, 16 GB ரேமு, 256 GB ரோமு.
நல்லா இருக்குது. அது வந்து இன்ஃபினிக்ஸு நோட்டு எட்ஜ் நெக்ஸ்ட் லெவல் ஸ்பீட் எட்ஜ் ஆஃப் பவர் 5G மொபைலான அது 949 ரூபா. கைலியை கட்டிட்டு போகிற சுகமே தனி சுகம் தாங்க. நல்லா இருக்குதுங்க. இந்த கடை தான் ಅರ್ಮ ನಾವೇದ ಅಕ್ಕಡದ ಮೇಲೆ உங்கமே மேலே இந்த கடையில் தான் வந்து ஆஃபர் நிறைய ஆஃபர் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம கேம்பில் வந்து ஐடியை கட்டிட்டு இருக்கிறது சூப்பராக இருக்குது. பக்கத்தில் போனோம் அப்படின்னாக்கா கிரவுண்டு இருக்குது. வாலிபால் விளாட்றவங்க, ஃபுட்பால் விளாட்றவங்க, எக்ஸசைஸு, ஜிம் பண்ணுறவங்க எல்லாமே பண்ணிக்கிறோம். நமக்கு இங்கே டியூட்டிக்கு போயிட்டு வர்றதுக்கு டைம் கரெக்டாக இருக்குது. வாங்க போய் போவோம். இந்த வண்டி இருக்குதுல்ல, இந்த ஏரியா வந்து வேற லெவலில் இருக்குது. ஆனால் சைனா வண்டி தான். ஆனால் பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குது. இப்போ இந்த வைப்பர் வந்து லேண்ட் க்ளோசருக்கு கொடுத்த அதே வைப்பர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது போக உள்ள சிஸ்டங்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்குது, டாப்பாக இருக்குது. ஆனால் ஆடியோ சிஸ்டத்தில் வந்து சும்மா நார்மலாக கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா மாதிரி எதுவுமே கிடையாது. சரி, எஸ் நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. சாயா குடிச்சிட்டு அப்படியே ஆராம்ஸு வாங்கிட்டேங்க. இங்கே பர்ஸு மொபைல் போட்டாச்சு. மதியம் நான் வந்து தூங்குனேங்க. தூங்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். இதுக்கு முந்தைய இடத்துல நான் வந்து ட்ரைவிங் பண்ணும்போது மதியத்தில் வந்து நம்ம தூங்கணும் அப்படின்னாக்கா எப்படி ஒரு 2-3 சவுண்டாவது செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த எதுவுமே கேட்கல. ஏன் அப்படின்னாக்கா நான் இப்போ இருக்கிற இடம் வந்து வேறு, முன்ன இருந்த இடம் வந்து வேறு. ஸோ அங்கே வந்து எப்பயுமே வெளியில் போவாங்க வருவாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அது அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம் மதியத்தில் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா தூங்கி எந்திரிக்கலாம். ஸோ டியூட்டிக்குரிய ஃபோன் வந்து வந்துருச்சு, பார்ப்போம். எஸ் பிரதர். எஸ் பிரதர். Yeah, 6:30, huh? Okay. The office area, right? Okay. So, 6:30க்கு ஓகே, எதுவாக இருந்தாலும் என்ன பிரச்சனை கிடையாது. அப்படி 6:30 இருந்தால் கூட அவங்க கால் பண்ணிட்டு நம்ம போவோம். இப்போ நம்ம வந்து ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி போட்டாச்சு. அது போக இப்போ ஒரு செட்டு நம்மள்ட்ட இருக்குது. ஃப்ரைடேனால ஜீன்ஸ் பேண்ட்டு, ஸோ டிஷர்ட்டு போட்டுட்டு அப்படியே கிளம்பிக்கிற வேண்டியது தான். அது போக நமக்கு வந்து இங்கே பஞ்ச் பண்ணுறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்போடைய பேர் நான் சொல்ல விரும்பலை. ஸோ அந்த ஆப்பில் நம்ம வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு லாகின் பண்ணி எல்லாமே செட் பண்ணி நான் இருக்கிற லொக்கேஷனையும் பண்ணிவிட்டு இது பண்ணிடுவாங்க. நான் மார்னிங் எப்போ நான் வந்து ரூமை விட்டு செக் அவுட் ஆகிறனோ அப்போ வந்து அந்த ஆப்பில் போய்ட்டு செக்இன் பண்ணிக்கிறேன். செக்இன் பண்ணும்போது செக்இன் கொடுத்து ஸோ நம்மளுடைய லொக்கேஷன் ஓப்பன் ஆகும். அதில் கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னாக்கா செல்ஃபி ஓப்பன் ஆகும். இப்படி வச்சுட்டு கரெக்டாக கண்டினியூ கொடுத்தோங்க, கீழே கண்டினியூ ஒன்று கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா கரெக்டாகிடும். நமக்கு வந்து டைம் ஓட ஆரம்பிச்சிடும். கரெக்டாக 10 மணி நேரம் கழித்து அதை நம்ம வந்து செக் அவுட் பண்ணிக்கிற வேண்டியதான். திருப்பி நம்ம இடையில எப்பயாவது ரூமுக்கு வரோம் அப்படின்னாக்கா செக் அவுட் பண்ணிக்கிட்டு அப்புறம் திருப்பி நம்ம எப்போ வெளியில் போகிறோமோ திருப்பி செக்இன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் இங்கே வந்து பஞ்சிங் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா
சில பேர் வந்து கார்டு கொடுப்பாங்க சில கம்பெனிகளில். இந்த கார்டை வந்து வேற ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து பஞ்ச் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டிய உங்கள் மொபைலில் இருந்து நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாப்புல போல் இந்த கம்பெனியில். ஓகே, பரவாயில்ல, பட் நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் நம்ம வேலை பார்க்கணும். அதே மாதிரியா ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த ரூமில் இருக்கக்கூடிய ரூம் மேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பகச்சிக்கிறாதீங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் தடுக்கி விழுந்தாலும் அவங்க தடுக்கி விழுந்தாலும் நீங்கள் தான் போயிட்டு தூக்கணும் அவங்கள. ஓகேங்களா? நீங்கள் விழுந்தாக்கா அவங்க உங்களை வந்து தூக்க வருவாங்க. ஸோ இதுதான் வந்து எல்லா இடத்துலையுமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம வந்து கரெக்டாக கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அவரோட உங்களுக்கு பேச பிடிக்கல, இவரோட பேச பிடிக்கல அப்படின்னாக்கா ஓகே, கொஞ்சமாக அப்படியே நிறுத்திக்கிங்க பேச்சை. பட்டு சண்டை போடுறது, இந்த வார்த்தைகளை விடுறது அந்த மாதிரி எதுவும் வச்சுக்கிற வேண்டாம். நார்மலாக நீங்கள் கூலாக நார்மலாக நீங்கள் பேசுங்க, நார்மலாக நீங்கள் இது பண்ணுங்க, அவ்வளோதான். சரி, இப்போ நான் வந்து 6:30க்கு போகணும். அங்கே போயிட்டு ஆஃபீஸ் ஏரியாவில் அந்த டெக்னீஷியனை ஏற்றிக்கிட்டு ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு இறக்கி விட்டுட்டு வருவோம். சரியா? ஸோ கைஸ், இன்னைக்கு நான் வந்து 2வது வெள்ளிக்கிழமை நம்ம கேம்பில் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. இப்போது வண்டி எடுக்க போகிறேன். ஸோ 6:30க்கு அந்த கேம்புடைய சூப்பர்வைசர் வந்து வர சொன்னாப்புல. அப்படியே நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்தில் ஒரு ட்ராப்பு தான், அந்த ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வருவோங்க. இருட்டாயிருச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வண்டியில் ஏசி நல்லா கூலிங்காக இருக்கு. நேற்று போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? சரி, அப்படியே நம்ம கிளம்புவோம். ஓகேவா கைஸ்? நான் நேற்று போயிட்டு அப்படியே வந்தேன். இன்றைக்கி வந்து காலையில் ஆகிடுச்சு. ஆமாம், நேற்று உள்ளது வந்து நேற்றோடு முடிஞ்சு போச்சு. எங்கே போனாங்க அப்படின்னாக்கா இங்கே கேம்புக்குள்ளேயே தான். ஆமாம், அக்கமடேஷன் ஷிஃப்ட்டு அவங்களுக்கு வந்து வெளியில் கொடுத்துருந்தாங்க போல் அக்கமடேஷனு. அதுக்கப்புறம் இந்த கேம்ப்லேயே வந்து ஸோ கம்பெனியுடைய சப்போர்ட்டில் அவங்களுக்கு அவங்க ஊருக்காரவங்க இருக்கக்கூடிய வில்லாவையே இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து சில திங்ஸுகளை வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்தேன். அவர் ஒரு சைட்டில் வந்து சூப்பர்வைசராக இருக்கிறாராமா. அதனால் வந்து அவருக்கு 1500 ரியாலோ என்னமோ இந்த அக்கமடேஷனுக்கு மட்டும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறது பார்த்துக்கங்க. ஸோ நம்ம எந்த லெவலில் இருக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்பும் வந்து மாறும். ஸோ இவருக்கே எப்படின்னாக்கா மேனேஜர், ஜிஎம், ஜென்ரல் மேனேஜர், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எப்படி, அதுதான் ஊரில் இருந்து வரும்போது சும்மா வந்துடாமல் நமக்கு ஏற்ற மாதிரி நல்ல படிப்பாக படித்து நமக்கு தெரிஞ்ச தொழிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா இதை விட டாப்பில் நம்ம வந்து போய் உட்காரலாம். எல்லா தொழிலையுமே வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஏன் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் கூட போயிருந்தால் கூட நமக்கு சில ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் ஆகிருக்கலாம். அந்த இதை எப்படி சால்வ் பண்ணுறது, அதெல்லாம் டென்ஷனு இப்படியெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம லேபர் எடுத்துக்கிட்டாலுமே வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன இது நடந்துடுச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ கீழே இருந்து மேலே போனாலும் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதை எப்படி சால்வ் பண்ணி நம்ம எப்படி போகிறது, அதில் தான் ட்ரிக்கே இருக்குது. சரிங்களா? நைட்டு வந்து நேற்று மதியம் வச்சுருந்த பிரியாணியை நைட்டு சாப்பிட்டோம். இப்போ காலையில் தூங்கி எந்திரிச்சாச்சு. இனி என்ன, இன்றைக்கி வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். வண்டி வந்து இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து ஆஃப் கொடுத்துட்டாங்க போல். அதனால் வந்து நம்ம ஆஃப் ஆகி ரூமில் கிடக்குறோம். இது வரைக்கும் யார் எதுவும் கால் எதுவும் பண்ணலை, எதுவும் இது பண்ணலை. சரி, அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. காலையில் ஏதாச்சும் சாப்பிட்லாமான்னு பார்த்தாக்கா என்ன சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி இருக்குது. குப்பூஸ் இருக்குது, சீஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த சீஸை தடவிட்டு ஒரு சாண்ட்விச் மாதிரியா போட்டு சாப்பிட்றலாம். முட்டை இருந்துச்சுனாக்கா முட்டையை போட்டு கூட அதை சாண்ட்விச் மாதிரி கூட சாப்பிட்றலாம். பார்ப்போம், ஏதாவது சாப்பிடுவோமா இல்லை நேரம் மதியம் சாப்பிட்டுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் ஏதாச்சும் சாப்பிடணுமே, என்ன செய்கிறது? இல்லை ஒரு டீயை போட்டு குப்பூஸ் அப்படியே அதில் நனைச்சி சாப்பிட்லாம், அதை கூட பண்ணலாம்.
என்ன செய்கிறது, கொஞ்சம் சோறு இருக்குது, கொஞ்சம் குழம்பு இருக்குது. அதை வச்சு ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். மதியத்துக்கு சன்னா மசாலா செய்யணும். ஆமா. நம்ம கேம்ப்ல வந்து எப்போ டியூட்டி, என்ன மாதிரி டியூட்டின்னு தெரியல. நம்மள ஜிடி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஜிடி அப்படின்னா என்ன? ஜென்ரல் டிரைவர் சரிங்களா? இத நான் வந்து ஷார்ட்டா வந்து சொல்லிக்கிட்டேன். ஆமா, அவங்க அவங்க இது ஜெனரல் மேனேஜர் ஜிஎம்மும் அ அந்த சில இதுகள்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் ஷார்ட்டா சொல்லும்போது, நம்மளுடைய இத நாம ஏன் சொல்லக்கூடாது? என்ன சொல்றீங்க? அவ்வளவுதான். ஜிடி வராப்புல ஜிடி. ஆமா, ஜெனரல் டிரைவர். ஆமா. இதே வந்து லைட் டிரைவர்னாக்கா, அது அப்படியே எல்டி. ஹெவிக்குனாக்கா ஹெச்டி. சரியா? அவ்வளவுதான். ஆமா. சரி. இப்போ நம்ம வந்து கத்தாருக்கு 2 வெள்ளிக்கிழமைய வந்து முடிச்சாச்சு. இந்த கேம்புக்கு வந்து. ஆனா ஊர்ல இருந்து வந்து கிட்டத்தட்ட 1 1/2 மாசத்துக்கிட்ட ஆயிடுச்சு. 1 மாசமே ரூம்ல இருந்து பொழுது ஓடிருச்சு. நம்ம இஸ்மாயில் பாயோடையும், அவினாஷ் ப்ரோவோடையும் இருந்து நாட்கள கழிச்சது, இது பண்ணது, அ அங்க இங்க சுத்துனது, போனது, வச்சது எல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் நான் திருப்பி அவங்க ரூமுக்கு போகணும், பார்க்கணும். ஜாலியா வெளியில போக வர இருக்கணும். இதெல்லாம் வந்து நடக்குமான்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா நடக்கும். நம்மள என்னைக்கு ஒரு பெர்மனன்ட் சைட் டிரைவர் ஆக்குறாங்களோ, அதுவரைக்கும் நமக்கு அந்த டயத்த இதெல்லாம் வந்து சரியா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. பெர்மனன்ட்டா நீ காலையில 6 மணிக்கு உன் டியூட்டிய ஸ்டார்ட் பண்ணிக்கப்பா. இத்தன மணிக்கு உன்னுடைய டியூட்டிய முடிச்சுக்கப்பா அப்படின்னு சொன்னாங்கனாக்கா கரெக்ட்டா இருக்கும். ஜெனரல் டிரைவர்ன்னு சொல்லும்போது, இப்ப கேம்ப்ல வந்து யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, அவங்கள அழைச்சிட்டு போகணும். யாராவது ஏர்போர்ட்டுக்கு போறாங்க, அவங்கள அழைச்சிட்டு போகணும். சில நேரத்தில நைட்ல டியூட்டி இருக்கும். அவங்கள அழைச்சிட்டு போகணும் ஏர்போர்ட்டுக்கு. இந்த மாரி இதுகள் எல்லாமே வந்து இருக்குது. அ சில சைட்டுகள்ல வந்து அக்கமண்டேஷன் சூப்பர்வைசர் வந்து போயிட்டு அங்க செக் பண்ண போவாரு. அவர அழைச்சுக்கிட்டு போகணும். அவரு அங்க உள்ள அக்கமண்டேஷன்கள போயிட்டு செக் பண்ணுவாப்புல. பெட் இருக்கா, பிளாங்கெட் இருக்கா, பில்லோ இருக்கா, யாருக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவாப்புல. பட் இவரு வந்து ரொம்ப ஒரு எல்லாத்துலயுமே கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு. எப்படின்னாக்கா, நான் பார்த்ததுல இவரு வித்தியாசமா இருக்காருங்க. இப்போ நம்ம ஊர்ல இருந்து வர்றவங்க, அங்கேயுமே நல்லவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கம்பெனி தந்தாலுமே, "இவ்வளவு தான் தர முடியும். இவ்வளவு தான் இது பண்ண முடியும். இருந்தா இரு, இல்லைன்னா போய்க்கிட்டே இரு" அப்படின்னு சொல்லிட்டு இவரே சொல்லுவாப்புல. ஆனா இவரு வந்து கென்யாக்காரரு. நல்ல மனுஷன். அ எல்லாத்துலயுமே நமக்கு வந்து ஹெல்ப் இதெல்லாம் பண்ணுவாப்புல. "இது இல்ல ப்ரோ, அது இல்ல ப்ரோ" அப்படின்னு சொன்னோம்னாக்கா, எல்லாத்தையுமே சரி பண்ணி, எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி குடுப்பாப்புல. அதே மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்ல பேசி, அவங்களுக்கு என்ன வாங்கி குடுக்கணுமோ, அத வாங்கி குடுத்துருவாரு அவரு. ஆமா. ரொம்ப லென்த்தா போயிருச்சுன்னு நெனைக்கிறேன் வீடியோ. ஸோ மறக்காம நம்ம செய்தி சேனலை பேஜையும் ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கத்தார்ல எப்படி கம்பெனி எப்படி இருக்கு? ஹவுஸ் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல பார்த்து அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கட்டும். சரிங்களா? ஓகே கைஸ். பை பாய்.